ஒருத்தர் அடிச்சா தூக்கி மேலே போய் விழுகுறாங்கன்னா வரானுங்க. அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர்மேன் ஆகிட்டாரு. இவர் இது போட்டுருந்தாலும் அப்படி நம்ம சாதாரண அடிச்சாலும் மேலே தான் போகிறாங்க. இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா அதோட டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு. நண்டு இல்லை நண்டு பிடிச்சி எழுதி விட்றோம். Strong, she's brave, she's also sexy, she's also vulnerable, you know, and she also has a soft spot, she's also in love. So எனக்கு அதுதான், I really like that. சார் விஜய் சார் இங்கே சார் உங்கள் வீட்டில் அதே மாதிரி உங்கள் சனுக்கு எது ஃபேவரட் சூப்பர் ஹீரோ கேரக்டர் சார் இந்த அவெஞ்சர்ஸ் மார்வல் யூனிவர்ஸில்? எனக்கும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அயன்மேன் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கொஞ்சம் மாஸ் படம் தான் என்னையே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் மாஸாக பண்ணிப்பான், ஏன் இப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ லைக்ஸ். ஹலோ ரஹ்மான் சார். சார் நீங்கள் நிறைய நம்ம இந்தியன் சூப்பர் ஹீரோஸ்க்கு கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ரஜினி சார், ஷாருக், விஜய் சார் எல்லாருக்கும். ஸோ நேம் ஆஃப் உங்களுக்கு நம்ம ஹீரோஸ் யாராவது இந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இனி இமேஜினேஷன் உங்களோட சைடில் இருந்து கம்போசிங் மியூசிக் ஃபார் திஸ் ஆண்டம்? இவரு என்ன கேரக்டர் சார்? அயன்மேன். யா பின்னணி என்னன்னா, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி படம் டப் பண்ணி வரும்போது அவ்வளோவா ரிலேட் பண்ணல ஜனங்க. இப்போ வந்து ஸ்லோவாக ரிலேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் எப்படி ரிலேட் பண்ண முடியும், இந்த அவெஞ்சர்ஸ் பார்க்காதவங்க இன்னும் வரணும் தேட்டருக்கு, அவங்க என்ஜாய் பண்ணணும் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த பாடல் மூலியமாக இந்த கேரக்டர்ஸ் நான் கற்றுக்கிட்டு இந்த ஒரு புது ஆடியன்ஸ் வரணுன்றது. சொல்லுது நம்ம ஆளுங்க மோசம். நண்டு இல்லை நண்டு பிடிச்சி இழுத்து விட்டுறோம். பட் அதெல்லாம் மாறுது இப்போ. ஐ திங்க் ஜனங்க ஐ திங்க் தேர் மச் மோர் ஸ்மார்ட்டர் அண்ட் அமேசிங் டேலண்ட். அண்ட் இந்த மாதிரி ஜெனராசிட்டி வரணும். அதாவது பாராட்டத்துக்கு ஒரு ஜெனராசிட்டி வரணும், மாதிரி பகிர்ந்ததுக்கு ஒரு ஜெனராசிட்டி வரணும். அது டெஃபினட்டாக இந்த ஜெனரேஷனுக்கு வருது. அப்படியா? எனக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லை இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பட் கண்டிப்பாக அது நடக்கும். மேபி அவெஞ்சர்ஸில் ஒரு இந்தியன் ஹீரோ வந்தாலும் வரும். ஸோ நெக்ஸ்ட் இல்லை. அது எனக்கு தெரியல. நான் டப்பிங் மெம்பர் நான். ஸோ நான் டப்பிங் கார்டு எடுத்து நிறையா மோகன்லால் சார் படங்கள்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு அது பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்துருக்கேன், அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புகிறேன். அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா அதோட டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போனால பேச முடியல. அண்ட் டப்பிங் வந்து அது அது இன்னொரு லேர்னிங். அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். என்னோடய டைமிங் வேறு, இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால்
அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருந்தது. பட் என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதான்னு இருக்கும்போது நான் கற்றுக்கிற போகிறது தான் நான் போவேன். அதுக்கு வேறு காசு கொடுக்குறாங்க. ஸோ காசு கொடுக்குறாங்க, கற்றுக்க போகிறோம், வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான், இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இல்லை பாப்புலாரிட்டி இல்லை, அது லேர்னிங் நான் நினைக்கிறேன். அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லாரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோடு காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க போகிற ரசிகர்கள், இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் இருக்கிறேன். ரகுமான் சார், சார் இங்கே சார், சார் ரகுமான் சார் இங்கே. நீங்கள் நிறைய ஹீரோக்களை ஸ்க்ரீனில் பார்த்து டான்ஸ் ஆடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வரும்? கண்ணை மூடிங்க அப்படியே. ஸோ அது இது ஒரு ப்ராசஸில் அப்போ முதல்ல வந்து மியூசிக்கில், அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிறாங்க பெட்டராக பண்ணலான்ற மாதிரி ஒரு கன்விக்ஷன். அப்புறம் அந்த டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிக்சர் எக்ஸ்பேண்ட் அந்த ஒன்று சொன்னார். ஏற்கனவே நான் ரொம்ப ஒல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜ் என்னோட தாய்மொழியில் கேட்கும்போது கண்டிப்பாக தமிழ் அந்த இல்லை இதுக்கே பத்தல டைம். எங்கே டான்ஸ் ஆகும்? தேங்க்யூ. இப்போ நீங்க இதுல வந்து கொடுத்த டப்பிங் அப்படியே கொடுத்த டயலாக் அப்படியே பேசுவீங்களா இல்ல உங்களோட இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா? அது எப்பயுமே இருக்கும், எல்லா படத்துக்குமே இருக்கும். அவங்க குட்டுன்னு சொல்கிறதுல நான் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தமிழில் இருந்துட்டு போட்டுமே சிறப்பு நல்லா செய் அப்படிலாம் சும்மா எனக்கு என்ன தோணுதோ. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது தமிழாகவே இருக்கட்டும். சில சமயம் எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷனு அந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பேச மாட்டோம், வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது நம்மளோட இயல்பில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன். நான் அப்படி பேசினா எனக்குமே அது ஒட்டாது. அது நான் மற்ற படங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது அது ஏன் நம்ம வழக்கில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதாவது அது இல்லாமல் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது நானே சொல்லக்கூடாது, பார்த்துட்டு தான் சொல்லணும். அதனால் sorry to interrupt. Last 2 questions நம்ம எடுத்துக்க போறோம். Just informing that. அன்றிங்க இந்த Black Widow கதாபாத்திரத்துல உங்களுக்கு பிடித்த அம்சங்கள் என்ன? நீங்க வாய்ஸ் கொடுத்த Black Widow கதாபாத்திரத்துல உங்களுக்கு பிடித்த அம்சம்? Black first of all, female superhero, அதுவே ஒரு பெரிய விஷயம். And the fact that maybe because Scarlett Johansson அவங்க பார்க்கும்போது பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் ஃபெமினின் அண்ட் வல்னரபிள். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். பிகாஸ் யூஸ்வலாக உலகமே வந்து பொம்பளைனா என்னையே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க, அந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க. ஒரு பொண்ணால் 2மே பண்ண முடியும். தைரியமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம், அந்த சாஃப்ட்னஸும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இட்ஸ் லைக் so for me when I watch Black Widow, she is the complete package. You know, she's strong, she's brave, she's also sexy, she's also vulnerable, you know, and she also has a soft spot. She's also in love. So எனக்கு அதுதான், I really like that she's multifaceted. Thank you. சேதுபதி சார். சார் இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் கமர்ஷியலாக பெருசாக போகல. ஏன் நினைக்கிறீங்க? நம்ம ஆடியன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அயன்மேன் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. பட் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் எடுத்தால் பெருசாக கொண்டாடப்படுறது இல்லை. நம்ம எடுக்கிற எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான் உங்களுக்கு தெரியல. ஒருத்தர் அடிச்சா தூக்கி மேலே போய் விழுகுறாங்கன்னா வரானுங்க. அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர்மேன் ஆகிட்டாரு, இவர் இது போட்டுருந்தாலும் அப்படி. நம்ம சாதாரண அடிச்சாலும் மேலே தான் போகிறாங்க. நீங்கள் தான் சரியாக கவனிக்கல. நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க. கெட்டதை அழிப்பவன்லாம் சூப்பர் ஹீரோ தானே, அப்புறம் என்ன? Thank you so much. Questions எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலி இந்த Marvel Studios backdropல ஒரு செல்ஃபி and நீங்க குரூப் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அதோட we come to the end of this evening. Thank you. மிக்க நன்றி.